யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்கிற ஒரு பிளேஸ்ன்னு தானே நினைக்கும். அதே மாதிரி தாங்க கீழடியுமே. இந்த இடத்த பற்றி நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன கிடச்சிருக்கு, தமிழர்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்குங்க. தெரியாத ஹிஸ்ட்ரிஸை தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு தமிழனாக இந்த ஒரு வீடியோவை பார்த்து தமிழர்களுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறது உங்களோட ஒரு கடமையாகவே இருக்குங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு நம்ம தமிழர்களோட பெருமை ரொம்பவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெல் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனில் வாழ்ந்துருக்காங்கன்னா நம்ப முடியுதாங்க. இது வந்துட்டு ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம். திருநெல்வேலியிலேருந்து 24 கிலோமீட்டர் அவே இருக்குங்க. இந்த கிராமம் இருக்குல்ல, இந்த கிராமத்தில் வந்துட்டு ஃபாரினர்ஸோட எலும்பு கூடு எல்லாமே இங்கே வந்துட்டு பரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது இப்போ இல்லைங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இது எப்படி பாசிபிளாக இருக்குதா? வேர்ல்டுலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் அயனேஜ் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க இடம் தாங்க. என்னடா திருநெல்வேலி பக்கத்தில்னு சொல்கிறீங்க, என்ன இடம்டா அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, ஆதிச்சநல்லூர் தாங்க. இந்த ஆதிச்சநல்லூர்ன்ற இடத்த நம்ம தமிழ்நாட்டு இந்தியர்களுக்கு யார் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஃபாரினர் தாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகலாம். ஆமாங்க, ஆதிச்சநல்லூர் வந்துட்டு தாமிரபரணி ஆற்றை ஒட்டி இருக்குது. பூம்புகார் எப்படி வந்துட்டு சோழர்களோட போர்ட் ஏரியாவோ அதே மாதிரி கொர்க்கை வந்துட்டு நம்ம பாண்டியாஸோட போர்ட் ஏரியா. கொர்க்கைக்கு பக்கத்தில் தாங்க இந்த ஆதிச்சநல்லூர் லொக்கேட் ஆகிருக்கு. 1876 ஜெர்மனை சேர்ந்த எந்தாலஜிஸ்ட் டாக்டர் எஃப் ஜாகர் அப்படின்றவர் ஆதிச்சநல்லூரை விசிட் பண்ணுறாரு. அப்படி அவர் விசிட் பண்ணுறப்ப அவருக்கு வந்துட்டு அங்கேருந்து நிறையா பார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஆனால் அங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு அதோட வேல்யூ தெரியலைங்க. அவருக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சனால அவர் வந்துட்டு அங்கே இருக்க லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இந்த ஒரு பார்ட்ஸை ஜெர்மனிக்கு கொண்டு போகிறாரு. அதை பெர்லினில் இருக்க மியூசியமில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1876 2025 இப்போ வரைக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 150 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அப்போ பார்த்தீங்களாங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜெர்மன் எந்தாலஜிஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஊரோட அந்த ஹிஸ்ட்ரி வேல்யூ தெரிஞ்சு அவர் வந்துட்டு மதித்து அந்த பானை எல்லாத்தையுமே கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் 1899 1905 நடுவில் பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இங்கே தேடி பானைலாம் கிடச்சிருக்கு, நம்மளும் தேட ஆரம்பிப்போமேன்னு தேடுதலை வந்துட்டு ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தேடுதலை ஆரம்பிக்கிறப்ப தான் அவருக்கு வந்துட்டு அங்கேருந்து நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், டூல்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி தாங்க லோக்கல் மக்கள் யாருமே அதை மதிக்கலை. அப்போ அவங்க வந்துட்டு வேல்யூ தெரியாமல் விட்டுடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்துட்டு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சென்னையில் இருக்க மியூசியத்துக்கு இதை வந்துட்டு சென்ட் பண்ணி வைக்கிறாரு. நம்ம இந்த ஆதிச்சநல்லூர் இருக்குல்ல, இது 100 ஏக்கர்ஸ் ப்ளஸ் கேம்பஸ் ஏரியா இருக்குது, ஹியூஜாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கொர்க்கை இருக்குல்ல, இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பீப்புளெலாம் வந்துட்டு போகிற ஒரு இடம். அதனால தான் இங்கே வந்துட்டு ஃபாரினர்ஸோட பாடி வந்துட்டு இருந்திருக்கும். அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி அவங்க நம்மளோட ஆளுங்களோட ஒன்றா கலந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரை விட்டுட்டு இங்கே இருக்க கல்ச்சரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்க வந்துட்டு மண்ணுக்குள்ளே பரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, முதுமக்கள் தாலி அப்படின்னா உங்களில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குங்க. முதுமக்கள் தாலின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ஒரு பெரிய பானை இருக்கும். அந்த பானையில் வந்துட்டு இறந்தவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வைப்பாங்க. சாப்பாடோ, ட்ரெஸ்ஸோ, ஆர்னமெண்ட்ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு அவங்கள வந்துட்டு மண்ணுக்கடியில் பரி பண்ணிடுவாங்க. இது பேர் தான் முதுமக்கள் தாலி அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த முதுமக்கள் தாலியில் தான் வந்துட்டு நிறையா பேரோட அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்துட்டு இந்தியன்ஸே இல்லை, அவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க டூல்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னேன் தானே, அதில் ஸ்வாட்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 3 சைடடாக இருக்குங்க. அதாவது நம்ம ஒரு ஸ்வாடை பிடிச்சோன்னா நேராக மட்டும் தானே குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு சைடு பிடிச்சோன்னா 3 சைடு குத்துற மாதிரி 3 சைடுமே ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கர்ஸ், ஹூக்ஸ், இந்த ஃபிஷ்ஷிங்க்கு போகிறோம், சீக்குள்ளே போகிறதுனா இந்த ஆங்கர்ஸ், ஹூக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், நம்மளோட தமிழர்கள் எவ்வளோ வெல் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனில் வாழ்ந்துருக்காங்கன்றது. அது மட்டும் இல்லைங்க, காப்பர் பேங்கிள்ஸ், லேடிஸோட ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு பேஸ்டு ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அந்த அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
காயின்ஸ் இது எல்லாமே கிடச்சிருக்குங்க. காயின்ஸில் வந்துட்டு ஃபிஷ்ஷு, டாட்டாய்ஸ் இது வந்துட்டு பிரிண்ட் ஆன மாதிரி அவருக்குங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன நம்புகிறாங்கன்னா இது வந்துட்டு பாண்டியர்கள் கூடியது தான் அப்படின்றத நம்புகிறாங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு ஆதிச்சநல்லூரை அவ்வளவா யாருமே வந்துட்டு மதிக்கலைங்க. இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஆதிச்சநல்லூர் டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. கீழடி கீழடி வந்துட்டு மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டர் அவையில் வந்துட்டு இருக்குங்க. இதுவுமே வந்துட்டு இந்த நேம் இருக்குல்ல கீழடி, அது போல் மண்ணுக்கு அடியில் நிறையா பொருட்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. வெறும் 6 மீட்டர் ஆழத்தில் வந்துட்டு எல்லா பொருட்களுமே கிடைக்குதுங்க. இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு எவ்வளோ வெல் அட்வான்ஸ்டாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது. கீழடியிலையுமே நிறையா பார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குதுங்க. இதில் அந்த பார்ட்ஸ்லலாம் வந்துட்டு நிறையா எழுதி வச்சுருக்காங்க. அதை படித்தோன்னா நமக்கு வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய வரலாறு வந்துட்டு தெரியுது. அந்த பானையில் வந்துட்டு தமிழி அப்படின்ற லெட்டர்ஸில் வந்துட்டு எழுதியிருக்குங்க. இந்த தமிழின்ற லெட்டர் வந்துட்டு ஒரு அரசனாலேயோ வேறு யாருனாலேயோ எழுதப்பட்டது இல்லைங்க. நார்மலால் மக்களால் எழுதப்பட்ட ஒரு லெட்டர்ஸ் தான் இந்த தமிழின்ற லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த பானையில் வந்துட்டு என்ன செதுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அவங்களே வந்துட்டு நாங்களாம் ஒரு எஜுகேட்டட் சொசைட்டி அப்படின்றது வந்துட்டு அந்த பானையில் வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிகினிங் ஆஃப் த தமிழ் இது வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஒரு வடிவா வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் ஓவர் த இந்தியா வந்துட்டு இது வந்துட்டு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு மாறி வந்திருக்கு அப்படின்றதுமே சொல்லப்படுது. கீழடியில் வந்துட்டு அங்கே நிறைய பில்டிங்ஸ் இருந்ததுக்கான ரெக்கார்ட்ஸுமே வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. ஏஷியன் டைம்ஸில் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எப்படி வந்துட்டு வாழ்ந்தாங்க அப்படின்றதுமே கீழடியில் வரலாறு வந்துட்டு இருக்குங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு பிரிக்ஸை வந்துட்டு கீழே கிரவுண்ட்லேருந்து பில்ட் பண்ணி வீட்டை கட்டியிருக்காங்க. மேலே வந்துட்டு உட்டன் பிளேட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே டெரக்கோட்டா வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்துட்டு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஓட்டு வீடு, அந்த மாதிரியே தாங்க அப்பயுமே அவங்க வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு வெள்ளை அடிப்போம்ல, ஆனால் அந்த காலத்தில் அவங்க வந்துட்டு எந்த ஒரு பிளாஸ்டரிங் ஒர்க்குமே இல்லாமல் அவங்க வீட்டை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த டெரக்கோட்டா இருக்குல்ல, இதை வச்சு அவங்க வால்ஸ் மட்டும் பில்ட் பண்ணலங்க, நிறையா ஸ்டாச்சூஸ், டால்ஸ் இது எல்லாமே அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு கீழடியில் வந்துட்டு நிறையா விஷயம் வந்துட்டு கண்டுபிடிக்க அதாவது புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டவ் இருக்குல்ல, அது வந்துட்டு டபுள் லேயர்டு ஸ்டவ்வாக வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சீக்கிரத்தில் பாயில் ஆகுறதுக்குமே நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோங்க. இதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு வைங்களேன், இந்த ஸ்டவ்ஸ் வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணலைங்க, இது வந்துட்டு ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டவ்ஸ் கண்டுபிடிச்ச இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸுமே அவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கல. அப்போ எதுக்காக இந்த ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே புரியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அதாவது நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது, இங்கே வாழ்ந்த மக்கள் வந்துட்டு ஒரு சிட்டி லைஃப் வாழ்ந்தாங்களா இல்லை ஒரு வில்லேஜ் லைஃப் வாழ்ந்தாங்களா, இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற டவுட் வந்துட்டு நிறையா பேருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய ரிசர்ச்சர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பழசு தாங்க, ரொம்பவே பழசு தான், நாங்கள் வந்துட்டு அதை ஒத்துக்கிறோம். ஆனால் இவங்க வந்துட்டு ஒரு நொமேடிக் லைஃப் தான் வந்துட்டு வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாடோடிகளாக தான் இவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு செட்டிலாக இருக்க மாட்டாங்க. சிந்து சிவிலைசேஷன் தான் வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்துட்டு ரொம்பவே பழமையான ஒரு சிவிலைசேஷன். அவங்க தான் வந்துட்டு சிட்டிலாம் வச்சு ரொம்பவே வந்துட்டு வெல் அட்வான்ஸ்டாக டெவலப்டாக வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஒப்பீனியனாக வந்துட்டு முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களோட இந்த ஒரு ஒப்பீனியனை ஒடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் நம்மளோட கீழடி தாங்க. கீழடியில் கிடைச்ச நிறைய ஆர்கியாக் ஐட்டம்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தமிழர்கள் வந்துட்டு சிட்டி கல்ச்சரில் தான் வாழ்ந்தாங்க, அவங்க வந்துட்டு வெல் அட்வான்ஸ்டு அண்ட் டெவலப்டில் வந்துட்டு வாழ்ந்தாங்க அப்படின்றத நமக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. பார்த்தீங்களாங்க நம்ம தமிழர்களோட வரலாறு வந்துட்டு எவ்வளோ தொன்மையானதுன்னு நம்ம இப்போ வந்துட்டு சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்தியன்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு வெல் டெவலப்டு அட்வான்ஸாக நாங்கள் வந்துட்டு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோன்னு. ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா தமிழர்கள் வந்துட்டு எவ்வளோ வெல் அட்வான்ஸ்டாக வந்துட்டு சிவிலைசேஷனில் வாழ்ந்துருக்காங்கன்ட்டுன்னு. இந்த ஒரு வீடியோ உங்களில் நிறையா பேத்துக்கு இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியாமல் இருக்கலாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழடியை பற்றி பார்க்கணுன்னா இன்னும் பார்த்துக்கிட்டே போகலாங்க. ஸோ நம்ம இன்னொன்று பார்ட்டில் கீழடியை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.